எக்கானமி என்று மிக அழகாக அவர் குறிப்பிட்டார். எனவே வேளாண்மையே இந்த தேசத்தினுடைய ஆன்மா. உழவர் பெருங்குடி மக்கள் அவர்கள் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக திகழ்பவர்கள் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தவர்கள் வேளாண்குடி பெருமக்கள், உழவர்கள், விவசாயிகள். அதனால்தான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று அவன் குறிப்பிடுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகள் இன்றைக்கு இந்த தேசத்திலே ஒரு பெரும் நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்பதை கற்றறிந்த நாம், நகர்ப்புறத்திலே ஓரளவுக்கு வசதியோடு வாழக்கூடிய நாம் உணர வேண்டும். அந்த உணர்தல் தான் இந்த விவசாய பெருங்குடி மக்களினுடைய இன்றைக்கு வேதனைகளை அகற்றுவதற்கான முதல் தொடக்கமாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய மக்கள்வாதை நம்முடைய இளைஞர்களை இன்றைக்கு களம் இறக்கியது. நம்முடைய இளைஞர்களிடத்திலே கேட்டபோது நம்முடைய உழவர் பெருமக்கள் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய டெல்லியினுடைய எல்லையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் நம்முடைய தமிழ் நிலத்திலே மிகப்பெரிய விழிப்புணர்வு பேரணியை நீங்கள் நடத்த வேண்டும், தொடர் மிதிவண்டி பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது மிகுந்த மகிழ்ச்சியோடு எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த இளைஞர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் களமாடி ஒரு மிகப்பெரிய மிதிவண்டி தொடர் பேரணியை பயணத்தை மேற்கொண்டு தலைநகர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய அந்த ஓட்டிய பாதத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பிற்குரிய தம்பிகளே, நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பிரச்சனை? சாப்பிட்டீர்களா? சோர்வாக இருக்கிறார்களா? சிறுவன் மிகவும் மெலிந்திருக்கக்கூடிய ராகுல் மிதிவண்டி ஓட்ட முடிகிறதா என்றெல்லாம் கேட்பேன். ஓட்ட முடிகிறதா? ஐயா, அவனுக்கு எங்கே இருந்து இந்த வீரம் வந்தது என்று தெரியவில்லை, ஏறி வருகிறான், நின்றே ஏறி வருகிறான் என்று சொன்னார். அன்பிற்குரிய தம்பி, இந்த சமூகத்தின் மீது நம்மை காட்டிலும் அன்பு கொள்பவர்கள் யாரும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த சமூகத்தின் மீது உணவார்ந்த பற்று கொண்டிருக்கிறோம். தம்பி காஷ்மீரிடத்திலே கேட்கிற பொழுது அவன் சொல்லுவான், ஐயா, நாங்கள் சென்னை வந்து சேர்கிற பொழுது நீங்கள் எங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது என்று அவன் சொன்னார். நான் எதற்கென்று கேட்டேன். நானெல்லாம் ஓரளவுக்கு நிறமோடு இருப்பேன், அப்படிப்பட்ட நானே கருத்து போய்விட்டேன். கருத்து போயிருக்கக்கூடிய எங்களை உங்களால் அடையாளம் காண முடியாது என்று சொன்னான். நாம் யாருக்காக கருத்து இருக்கிறோம் தெரியுமா? நமக்கெல்லாம் உணவிடுவதற்காக வாழ்நாள் முழுவதும் குத்தி கிழிக்கக்கூடிய சூரியன் அந்த வெயிலிலே கருத்து போயிருக்கிறானே விவசாயி, அவனுக்காக நாம் 7 நாள் கருத்து இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்நாள் முழுவதும் கருத்து போயிருப்பவனுக்காக நாம் 7 நாள் கருத்து போயிருக்கிறோம். எனவே நிறத்தை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம். தமிழர்கள் நிறத்தை பற்றி கவலை வேண்டாம். தமிழர்களினுடைய உரமும் திறமும் தான் அவர்களை உயர்த்தும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்பிற்குரிய நம்முடைய இளைஞர்களுக்கு நான் உளமார்ந்த என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு கூட நம்முடைய சகோதரி சுஜாதா குறிப்பிட்டார், எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பொறுப்பாளர்கள் எங்கள் மாவட்டத்திற்கு நம்முடைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே மிகச்சிறந்த வரவேற்பை, மிகச்சிறந்த உபசரிப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த இளைஞர்களை கவனித்துக் கொண்டார்கள் என்று அவர் சொன்னார். எனவே மிகச்சிறந்த வரவேற்பை, மிகச்சிறந்த உபசரிப்பை எம்முடைய இளைஞர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட சுஜாதா குறிப்பிடுகின்ற பொழுது மதுரை மாவட்டத்தினுடைய திருமங்கல பகுதியிலே வருகின்ற பொழுது பழனியாண்டி என்கின்ற அந்த விவசாயி, அவர் அவ்வளவு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இந்த பிள்ளைகளுக்கு 60 பிள்ளைகளுக்கு அவர் உணவிட்டார் என்று சொன்னார். அதுதான் விவசாயி. வறுமையிலும் செம்மையோடு வாழக்கூடியவன் தான் விவசாயி. எனவேதான் இங்கே அந்த விவசாயியை நான் பெருமையோடு கௌரவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே அவர்கள் வந்தபோது கூட எனக்கு இந்த துண்டை அளித்தார்கள். எனவே ஒரு ஐஏஎஸ் அலுவலர் ஒரு துண்டை இப்படியெல்லாம் நான் துண்டு அணிந்து கொண்டு வரலாமா என்பது அல்ல. இந்த துண்டைத்தான் என் தந்தை அணிந்திருந்தார்.
இந்த துண்டைத்தான் என் தாத்தா அணிந்திருந்தார். அடிப்படையிலே நானும் வேளாண்குடியிலே பிறந்தவன். எனவே மொத்த தமிழ் சமூகமே வேளாண்குடி. எனவே இன்றைக்கு இந்த வேளாண் மக்களுக்கு அபாயம் ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு துணையாக நிற்பது நம்முடைய கடமை என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் பாதை மிகச்சிறந்த இந்த தொடர் மிதிவண்டி பயணத்தை அது மேற்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய இளைஞர்களுக்கு சோர்வை இது தராது என்றுதான் நம்புகிறேன். நம்முடைய தங்கை அருணா அருணா அவர் கூட நான் போகின்றேன் என்ற இங்கே நம்முடைய பேரணிக்கு நானும் கலந்து கொள்ள போகிறேன் என்று சொன்னபோது நான் நினைத்து கொண்டேன், நீ செல்லலாம், உன்னுடைய வேகமும் வீரியமும் சற்று குறைந்துவிடும், நீ சென்று வா என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது பேசியதை பார்த்தால் இந்த மிதிவண்டி பயணத்திற்கு பிறகு நம்முடைய இளைஞர்கள் அவரிடத்திலும் தங்கையிடத்திலும் இந்த வீரியமும் வேகமும் கூடியிருப்பதாக நான் கருதுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த மகத்தான இந்த தொடர் மிதிவண்டி பேரணி நிச்சயமாக நம்முடைய தமிழ் நிலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது மட்டுமல்ல, மக்கள் வாதையில் அது மகத்தான நம்பிக்கையை உருவாக்கி இருக்கும். நம்மாலும் பொது தொண்டை மிகச்சிறந்த முறையில் ஆற்ற வேண்டும். எனவே அந்த பொது தொண்டை ஆற்றுவதற்கு முதல் களமாக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அருகே ஆதரவாக நின்று நம்முடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, 1915 அந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தினுடைய தந்தையாக விளங்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் அவர் லண்டனுக்கு சென்று அன்றைக்கு பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியா திரும்புகிறார். இந்தியாவிலே வழக்கறிஞர் தொழிலை அவர் மேற்கொள்ளுகிறார். அதற்கு பிறகு இந்திய வணிகர், அவர் தென்னாப்பிரிக்காவிலே தன்னுடைய வணிகத்தை செய்து கொண்டிருப்பவருக்கு உதவியாக வழக்கறிஞர் தேவைப்படுகிறது. படுகின்ற அந்த காலகட்டத்தில் அவருக்கு துணையாக வழக்கறிஞர் பணி செய்வதற்காக தென்னாப்பிரிக்காவிற்கு காந்தியடிகள் செல்கிறார். அங்கே சென்றதற்கு பிறகு அந்த வழக்கறிஞர் பணியின் ஊடாக அங்கே நிறவெறிக்கு எதிராக அவர் அறப்போராட்டத்தை தொடங்கக்கூடிய ஒரு சூழல். அதற்கு பிறகு 1915 அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கு வருகிறார். இந்தியாவிற்கு வந்து பார்த்து அதற்கு பிறகு அன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸில் அவர் பொறுப்பேற்கிறார். அந்த காலகட்டத்திலே 1917 அவர் தன்னுடைய முதல் போராட்ட களத்தை யாருக்காக அன்றைக்கு தொடங்கினார் என்று வரலாற்றை உற்று நோக்கினோமானால் அன்றைக்கு அவர் தொடங்கிய போராட்டம் விவசாய பெருங்குடி மக்களுக்காகத்தான் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு பீகார் மாநிலத்திலே சம்பரான் என்கின்ற அந்த மாவட்டத்தில் அன்றைக்கு உழவர் பெருங்குடி மக்கள் அவர்கள் பற்ற அந்த அவதியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக, அந்த வேதனையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக அன்றைக்கு சம்பரான் மாவட்டத்திற்கு அவர் செல்லுகிறார். அவர் சென்று அந்த போராட்டத்தை தொடங்குகிறார். அந்த போராட்டத்தை தொடங்கிய போது அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அந்த மாவட்ட நிர்வாக நடுவர், இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று சொல்லுகிறோமே, அந்த பகுதியிலே டிஎம் என்று சொல்லுவார்கள், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லுவார்கள், இங்கேயும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அவருக்கு ஒரு அறிவிப்பை, நோட்டீஸ் கொடுக்கிறார். நீ இந்த மாவட்டத்தில் இருந்து வெளியேறிவிட வேண்டும், இல்லை என்றால் உன்னை கைது செய்ய நேரிடும் என்று அங்கே அவருக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது. அதற்கு காந்தியடிகள் பதிலளிக்கிறார், நான் இந்த மாவட்டத்திலிருந்து நான் வெளியேறப் போவதில்லை, மாறாக என்னுடைய தேசத்தினுடைய தொண்டை நான் தொடங்குவது இந்த விவசாயிகளினுடைய அந்த நலன்காக்கும் போராட்டத்திலிருந்து தான். எனவே நான் இந்த மாவட்டத்திலிருந்து வெளியேறப் போவது இல்லை என்று சொல்லி அந்த அறப்போராட்டத்தை, சத்தியாகிரக போராட்டத்தை அந்த பீகார் மண்ணிலே அவர் நிகழ்த்தி அன்றைக்கே அவர் வேளாண்குடி பெருமக்களினுடைய அந்த வேதனை துடைக்கக்கூடிய அந்த சட்டங்களை அன்றைக்கு அவர் திரும்ப பெற செய்யக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவராக, வெற்றி கண்டவராக அன்றைக்கு வரலாற்றிலே பதியப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய மக்கள் பாதையும் இன்றைக்கு முதல் களமாக, இன்றைக்கு முதல் தொண்டாக இந்த வேளாண்குடி பெருமக்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு மைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக களம் கண்டிருப்போம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்மிடத்திலே பேசுகிற பொழுது கூட சொன்னார், திரைப்பட இயக்குனர் அவர்கள் கூட சொன்னார்,
அதாவது பதவி நம்மை தேடி வர வேண்டும் என்று சொன்னார். நான் கூட அடிக்கடி சொல்லுவது, நான் இங்கே வெளியேறி வந்திருக்கிறேன், இன்னொரு 2-3 ஆண்டுகள் அரசிலே பணியாற்றி இருக்கலாம், அதற்கு கூட சிறப்பு பணிகள் ஒரு 3-5 ஆண்டுகள் என்று நான் பணிகளை பெற்றிருக்கலாம், பதவியை பெற்றிருக்கலாம். ஆனால் நான் வெளியே வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அங்கே அரசு நிர்வாகத்தில் நேர்மைக்கான இடம் இனி இல்லை என்று நான் உணர்ந்த காரணத்தினால் தான் அங்கே இருந்து நான் வந்தேன். ஏதோ இவர்கள் தேர்தல் காலத்தில் இவர் வந்திருக்கிறார், எனவே தேர்தலை ஒட்டி இவர் விலகி இருக்கிறார் என்றெல்லாம் இவரோடு கூட்டு சேர்வார், அவரோடு கூட்டு சேர்வார் என்று இவர்கள் தங்களுடைய கற்பனை திறனை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் பல்வேறு தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் இந்த ஊழல் அமைப்பிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். இனி உண்மையான நேர்மையாளர்களுக்கு, விவசாயிகளுக்காக முடிவெடுப்பவர்களுக்கு, விவசாய கூலிகளுக்காக உழைக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக நிலைப்பாடு எடுக்கக்கூடிய நேர்மையாளர்களுக்கு இந்த அரசிலே இடமில்லை என்கின்ற அந்த முடிவை எடுத்த காரணத்தினால் நான் வெளியே வந்திருக்கிறேன். வெளியே வந்து இனி மக்கள் தொண்டை நான் தொடர்ந்து செய்ய போகிறேன். நம்முடைய மக்கள் பாதை இளைஞர்களோடு இந்த களப்பணியை, இந்த தொண்டு பணியை நான் மிகச்சிறந்த முறையில் செய்ய எண்ணி இருக்கிறேன். என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் காலத்தில், அன்பிற்குரியவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் காலத்தில் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியுமோ என்னவென்று தெரியவில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்று நான் கருதுவது, இந்த நாட்டினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய டெல்லி மாநகரத்தினுடைய பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று நான் ஒரு காலம் கருத மாட்டேன். என்னுடைய தேசத்தினுடைய முன்னேற்றம், பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டினுடைய வணிக தலைநகரமாக விளங்கக்கூடிய அந்த மும்பை இருக்கிறது அல்லவா, அதனுடைய அகன்ற வீதிகளிலே செல்லக்கூடிய வசீகரமான வண்ண வண்ண வாகனங்களை பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று நான் கருத மாட்டேன். மாறாக என்னுடைய தேசம் என்றைக்கு முன்னேறுகிறது தெரியுமா? இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் 56% இருக்கக்கூடிய உழவர் பெருமக்கள் என்றைக்கு முன்னேறுகிறார்களோ அன்றைக்குத்தான் என் தேசம் முன்னேறியதாக நான் கருதி கொள்வேன். அப்படித்தான் என்னுடைய பணிகளிலே, அப்படித்தான் என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பணியாக இருக்கட்டும், பிற பணியாக இருக்கட்டும், நான் அத்தனை பணிகளையும் எம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய உழவர் பெருமக்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய விவசாய கூலிகள், உழைக்கக்கூடிய பெருங்குடி மக்கள், இவர்களுக்கு ஆதரவாகத்தான் நான் நின்றிருக்கிறேன். அதனால்தான் நாமக்கல் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்திலும் உருவாக்கப்படாத உழவன் உணவகத்தை அன்றைக்கு நான் தொடங்கினேன். 2009 காலகட்டம். அந்த உழவன் உணவகத்தினுடைய தாற்பயம் என்ன? விவசாய பெருங்குடி மக்கள் வறுமையிலும் வெறுமையிலும் பொறுமையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்தவன். நான் கிராமத்திலே ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்தவன் என்பதை பெருமையோடு நான் சொல்லிக் கொள்ளுவேன். இங்கே அல்ல, டெல்லி பட்டணத்திலே நான் பயிற்சிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எல்லோருமே தங்களுடைய தந்தையாரை பற்றி பெருமையோடு சொல்லுவார்கள். எல்லோருமே, மை ஃபாதர் இஸ் an engineer, மை ஃபாதர் இஸ் an advocate, my father is a senior bureaucrat working with the government of India, my father is a scientist, my father is a businessman என்றெல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருமாப்போடு அவர்கள் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு இணையாக, ஏன் அவர்களை காட்டிலும் கர்வத்தோடு, I am a proud son of a proud farmer who is feeding you all என்று நான் அன்றைக்கே சொன்னவன். உங்களுக்கெல்லாம் உணவிடக்கூடிய பெருமை மிகுந்த உழவனினுடைய கர்வம் கொண்ட உழவன் மகன் என்று அன்றைக்கு சொன்னவன். எனவே அந்த அடிப்படையில் நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய பதவிகள் அத்தனையும் கிராமங்களினுடைய முன்னேற்றத்திற்காக நான் பாடுபட்டிருக்கிறேன். அதனால்தான் உழவன் உணவகத்தை அன்றைக்கு தொடங்கினேன். அதனுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், விவசாயிகளினுடைய வருமானம் குறைந்து கொண்டே போகிறது. அவர்களுடைய வருமானத்தை நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே அந்த வேளாண்குடி பெருமக்களையே வணிகர்களாக மாற்றக்கூடிய ஒரு உத்தியாகத்தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை கொண்டே ஒரு உணவகத்தை ஏன் தொடங்கி வைக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே அன்றைக்கு நான் உழவன் உணவகம் என்று தொடங்கினேன். 2009 நாமக்கல், திருச்செங்கோடு 2 நகரத்தில் நாங்கள் அன்றைக்கு தொடங்கினோம். 2 நகரத்தில் தொடங்கி நான் 11 மாதத்திற்கு பிறகு அங்கிருந்து மாறுதல் செய்யப்படுகிறேன்.
அந்த 11 மாத காலத்தில் அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, அந்த இரண்டிலும் இருந்த உழவர் பெருங்குடி மக்கள் அந்த உணவகத்தை அவர்கள் நடத்தினார்கள். எப்படிப்பட்ட பொருள்களை கொண்டு? அவர்கள் விளைவிக்கின்ற அந்த கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, குதிரவாளி, இதை போன்ற பொருள்களை கொண்டு பதார்த்தங்கள், பண்டகங்கள் செய்து அன்றைக்கு அவர்கள் விற்பனை செய்தார்கள். விற்பனை அமோகமாக நடந்தது. 11 மாத காலத்தில் அன்பிற்குரியவர்களே 1,60,00,000 ரூபாய்க்கு அன்றைக்கு விற்பனை செய்தார்கள். விற்பனையிலே சாதனை நிகழ்த்தினார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அன்றைக்கு திருச்செங்கோடு விஜயா இந்த 11 மாத காலத்தில் அவர் விற்பனை செய்து அதிலே சம்பாதித்தியத்தை கொண்டு அவர் ஒரு புதிய ஆம்னி காரை வாங்கினார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. திருச்செங்கோடு விஜயா எனக்கு பேர் நன்றாக நினைவுக்கு வரும். அது மட்டுமல்ல, நாமக்கல்லிலே இருக்கக்கூடிய, அருகே இருக்கக்கூடிய வேலுக்குறிச்சி என்கின்ற அந்த கிராமத்தை சார்ந்த விவசாயி முருகேசன், இன்றைக்கு கூட நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். அதை போல எர்ணாபுரம் வெண்ணிலா என்கின்ற ஒரு வேளாண்குடி, அந்த குடியைச் சேர்ந்த பெண்மணி 3 பேரும் கார்களை வாங்கினார். 2 பேர் வாங்கியது பழைய கார். திருச்செங்கோடு விஜயா ஆமணி புது காரை வாங்கினார். அழகாக உழவன் உணவகம் என்று எழுதி வைத்து அவர்கள் உழவன் உணவகத்துக்கு அங்கே வந்தார்கள். நான் இதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியோடு, ஏரோட்டும் எம்முடைய விவசாய பெருமக்கள் காரோட்டும் அதிசயத்தை பாருங்கள் என்று மிகுந்த களிப்போடு கலெக்டராக இருந்த நான் சொன்னேன். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம். எந்த கலெக்டரும் கிராமத்திலே போய் தங்கியது இல்லை. 30க்கு மேற்பட்ட கிராமங்களிலே இரவு முழுவதும் நான் தங்கி வேளாண்குடி பெருமக்களினுடைய குறைகளை தீர்த்து விட்டு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அதற்கு மேலாக ஒன்றை செய்தேன். ஒரு சட்டம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏற்கனவே நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். ரைட் மேனுவல் ரூல் 3 என்கின்ற ஒரு விதி இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? Every village administrative officer is supposed to stay in the respective charge village. In case he doesn't stay, he shall be removed from service என்று சொல்லுகிறது. அதாவது குடியானவனுடைய நூல், விவசாயிகளுக்கான அந்த நூல் இருக்கிறது அல்லவா, விதி நூல். அதிலே 3வது விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலரும் கிராமத்திலே தங்க வேண்டும். அப்படி தங்கவில்லை என்று சொன்னால் அவர் பணி நீக்கம் செய்யப்படுவார் என்று சொல்லுது. இதை நான் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த சட்டத்தை நான் அமல்படுத்த எத்தனித்தேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இந்த நாடு கிராமங்களினுடைய நாடு என்று பெருமையோடு சொல்கிறார்களே, எனவே கிராமத்திலே ஒரு நிர்வாகத்தினுடைய தொடர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை, இந்த விதிமுறையை கலெக்டராக இருந்த நான் அன்றைக்கு அமல்படுத்த எத்தனித்தேன். எனவே எனக்கு கீழே பணியாற்றிய கோட்டாட்சித் தலைவர்கள், சார் ஆட்சியர், சப் கலெக்டர், ஆர்டிஓ அவர்களுக்கு நான் அறிவுறுத்தினேன். இவர்களை, கிராம நிர்வாக அலுவலர்களை கிராமத்திலே தங்கச் சொல்லுங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள் என்று நான் உத்தரவிட்டேன். அவர்கள் உண்மையிலேயே என்னவென்று பார்த்தால், ஒரு கிராமத்திலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கவில்லை. அவர்கள் எங்கே இருப்பார்கள்? கிராமங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய 30-40 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய ஒரு சிறுநகரத்திலே அவர்கள் இருப்பார்கள். இந்த எளிய ஏழை விவசாயிகள், உழைக்கக்கூடிய தொழிலாளிகள் சான்றிதழ் பெறுவதற்காகவும் பட்டாமாறுதல்களை பெறுவதற்காகவும் இவர்கள் செலவழித்துக் கொண்டு ஒரு நாள் வேலை இழப்பு மேற்கொண்டு பயண உணவு செலவுகளை எல்லாம் மேற்கொண்டு இவர்களை சந்திப்பதற்காக நகரத்திற்கு செல்லுவார்கள். எனவே இதை மாற்ற வேண்டும் என்று கலெக்டராக இருந்த நான் எண்ணினேன், எத்தனித்தேன். எனவே உத்தரவிட்டேன். இவர்கள் அத்தனை பேரும் கிராமங்களிலே தங்க வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நான் அன்றைக்கு எத்தனித்தேன். ஆனால் என்ன தெரியுமா? உடனே அங்கே இருந்த கிராம நிர்வாக அலுவலர்களுடைய சங்கம் மிக வலிமையான சங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலிமையான சங்கம் என்று ஏன் தெரியுமா சொல்லுகிறேன்? அவர்களிடத்திலே காசு இருக்கிறது. காசு எப்படிப்பட்ட காசு தெரியுமா? லஞ்சமும் ஊழலிலும் பெற்ற காசு இருக்கிறது. அதனால் தான் வலிமையாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் ஊழலில் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அரசியல் களத்திலே இருப்பவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள். காரணம், அது மக்களிடத்திலிருந்து சுரண்டப்பட்ட பணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள். உடனே ஆயிரக்கணக்கிலே 5000, 6000 கிராம மக்கள், உழவர்கள், பொதுமக்கள் திரண்டு அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறார்கள். எனக்கு அச்சமாக இருக்கிறது. இப்படி மக்கள் ஆதரவு எனக்கு தெரிவித்தால் அது எனக்கு அபாயம் என்று எனக்கு தெரியும். அச்சப்பட்டேன்.
உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தமிழகம் முழுமையும் இருந்து அன்றைக்கு கிராம நிர்வாக அலுவலர்களை அவர்கள் ஒன்றிணைத்து எல்லோரும் ஆயிரக்கணக்கிலே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார். ஆர்ப்பாட்டத்தில் என்னை அவ்வளவு அவதூறாக பேசுகிறார்கள். கலெக்டர் நாயே, லீவு போட்டுவிட்டு ஓடிவிடரா என்று சொல்லுகிறார்கள். யார்? எந்த கலெக்டர் இந்த நாட்டினுடைய விவசாயிகளுக்காக, கிராம மக்களுக்காக அவர்களை கிராமத்திலே தங்க வேண்டும் என்று இருந்த விதிமுறையை அமல்படுத்த எண்ணியதற்காக இவ்வளவு அவதூறாக பேசுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ மட்டும் என்ன பெரிய ஆளா? எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் செய்யாததை நீ ஏன் செய்ய எண்ணுகிறாய்? எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அது அச்சத்திற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், கிராம மக்கள் அவர்கள் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கிராமத்திலே நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் உறுதியாக இருக்கிறேன். அவர்கள் அப்படி அவதூறாக பேசிய அந்த பேச்சை அப்படியே நான் வீடியோ எடுத்து நீ மட்டும்தானா நேர்மையாக இருக்கிறாய் என்று என்னை எப்பொழுதுமே கேட்கக்கூடிய சில ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் நேர்மையானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு நான் அனுப்பினேன். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று. காரணம், அவர்கள் வேறு வேறு மாவட்டத்தில் இருந்து வந்தவர்கள். எனவே அன்றைக்கு அனுப்பினேன். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கொண்டு நான் அனுப்பினேன். அவர்கள், தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. என்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்தே எடுத்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய நிலைமை. உண்மையிலேயே இவர்கள் எல்லோரும் வேளாண்குடி மக்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த விழிப்புணர்வை நம்முடைய தமிழ் சமூகத்தில் கிராமங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மிதிவண்டி பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் வெகு மக்களுக்காக இல்லை என்பதை நான் புரிந்து கொண்ட அன்றைக்கே நான் புரிந்து கொண்டேன். அந்த காலகட்டங்களிலிருந்து நேர்மைக்காக நிலைப்பாடு எடுக்கின்ற எனை போன்றவர்கள் இருக்கக்கூடிய இடம் அதுவல்ல, அது வெளியிலே பொதுமக்கள் தளம் என்று நான் முடிவெடுத்தேன். அன்பிற்குரியவர்களே, எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ பதவிக்காக நான் வந்திருக்கிறோம் என்பது அல்ல. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் நினைத்தால் எத்தகைய உயர்ந்த பதவியையும் அடைய முடியும் என்று எனக்கு தெரியும். பதவிக்கோ பணத்திற்கோ அங்கே கொஞ்சம் கூட குறைவு இருக்காது என்பது எனக்கு தெரியும். அங்கே என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியும். அன்பிற்குரியவர்களே, எனவே உண்மையாக இந்த நாட்டினுடைய வெகு மக்களாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் வாழ வேண்டும். உழைக்கக்கூடிய விவசாய கூலிகள் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம், செயல்பட்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தலைநகரில் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்களினுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் உள்ளிட்ட 3 சட்டங்கள் அதற்கு எதிராக அவைகளெல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு உறுதியாக களத்திலே நிற்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம். எனவே மைய அரசு அந்த சட்டங்களை எல்லாம் திரும்ப பெற்று வேளாண்குடி மக்களினுடைய உண்மையான மேம்பாட்டிற்கு உதவ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். மிக அருமையான கருத்துக்களை நாம் அறிந்திட வேண்டும். ஒரு நிறுவனம், ஒரு தொண்டு நிறுவனம், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியிலே செயல்படக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனம் சிடிசிஎஸ் என்கின்ற அந்த தொண்டு நிறுவனம் ஒரு புள்ளி விவரத்தை எடுத்திருக்கிறது. அந்த புள்ளி விவரத்திலே சொல்லுகிறார்கள், 76% விவசாய பெருங்குடி மக்கள் அந்த விவசாயத்தை விட்டு வெளியேறுவதற்கு தயாரான மனநிலையிலே இருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் தான் இன்றைக்கு அங்கே இருக்கிறார்கள், அந்த தொழிலிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அந்த புள்ளி விவரத்திலே 82% விவசாய பெருமக்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எங்களுடைய வேளாண்மை, எங்களுடைய பயிர் பொய்த்து போய் விடுகிறது. அது ஏதோ வெள்ளம் வைந்தாலும் சரி, காய்ந்தாலும் சரி, நாங்கள் விளைச்சலை காண முடியவில்லை என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, 68% பேர் அந்த புள்ளி விவரத்திலே நாங்கள் நகர்ப்புறத்திற்கு சென்று விடலாம் என்று ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அங்கே சிறந்த கல்வி பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு அங்கே நல்வாழ்வு, ஹெல்த் என்று சொல்லுகிறோமே, அது கிடைக்கிறது.
வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, சென்று விடலாம் என்று இருக்கிறோம் என்று அந்த புள்ளி விவரம் அந்த விவசாயிகளினுடைய மனநிலையை படம் பிடித்து காட்டுகிறது. அதுதான் இன்றைய நிலை. நான் செப்டம்பர் 18 அன்று, கடந்த ஆண்டு செப்டம்பர் 18 அன்று மைய அரசிலே வேளாண் அமைச்சர் அன்றைக்கு ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்டில் 2019 10,281 விவசாயிகள் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரத்தை நாடாளுமன்றத்திலே மைய அரசின் வேளாண் அமைச்சர் தெரிவிக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா அது சொல்லுகிறது 1995 இந்த நாட்டில் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் கடன் தொல்லையால், வறுமையால், பயிர் பொய்ப்பித்ததால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய வெகுவாரியாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இந்த நாட்டில் கடும் நெருக்கடியிலே இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு வள்ளலார் பெருமானுடைய இல்லத்தில் நாம் இந்த பணியை இந்த கூட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக அந்த ஜோதி தரிசனத்திற்கு சென்று விட்டு வந்தோமே, அவர் சொல்லுகிறாரே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வள்ளலார் பெருமான் வாடியிருக்கிறார். இன்றைக்கு இந்த பயிர்களை இன்றைக்கு விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயினுடைய வாடிய முகத்தை பார்த்து இன்றைக்கு வள்ளலார் பெருமானை போன்று எம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு களமாடி இருக்கிறார்கள். உளமாற அவர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரான்ஸ் நாட்டிலே இதை போன்று அவர்களும் வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று போராட்டத்தை நடத்தினார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அரசு அவர்களை பரிவோடு நடத்தியது. அது மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது விவசாயிகளுக்கான அந்த ஒதுக்கீட்டிலே 5% அவர்கள் குறைத்து விட்டார்கள் என்று சொல்லி பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு மற்ற நாடுகள், போலந்து போன்ற, ருமேனியா போன்ற நாடுகளோடு சேர்ந்து கொண்டு போராடி விவசாயிகளுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை போல மைய அரசு, மாநில அரசு விவசாயிகளுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய இளைஞர்களே, அன்பிற்குரிய மக்கள் பாதையினுடைய நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த விவசாய பெருமக்கள் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நாம் நகர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய நாம் மிகச்சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இங்கே நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எங்கோ இருக்கக்கூடிய விவசாயி அவன்தான் அந்த மாடை மேய்க்கிறான். அவன் அளிக்கக்கூடிய பால்தான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. அவன் அளிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நாம் உண்டு இன்றைக்கு உயிர் வாழ்வதற்கு இன்றைக்கு அது அடித்தளமாக இருக்கிறது. நாம் எழுப்புகின்ற இந்த கட்டடங்கள் எல்லாம் அந்த கிராமப்புறத்தினுடைய விவசாய தொழிலாளர்கள் இன்றைக்கு நகர்ப்புறத்தை நோக்கி வந்து அவர்கள்தான் தொழிலாளியாக மாறி இன்றைக்கு பிரம்மாண்டமான கட்டிடங்களை எழுப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு உண்மையிலேயே கிராமப்புறங்களிலே வேலையின்மை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி பெரும் எண்ணிக்கையிலே அந்த விவசாய பெருமக்கள் நகர்ப்புறத்தை நோக்கி அவர் நகரத் தொடங்கி இருக்கிறார்கள். வெகுவாரியாக இருக்கக்கூடிய மக்களினுடைய நலன் நாடும் அரசுகள் நிச்சயமாக விவசாயிகளினுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். இன்றைக்கு அதற்காக களமாடி இருக்கக்கூடிய மக்கள் பாதையினுடைய இந்த 12 இந்த மிதிவண்டி போராளிகள், வேளாண் போராளிகள் என்று நாம் விருது வழங்கி இருக்கக்கூடிய இந்த போராளிகள், அவர்களுக்கு ஆதரவளித்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், அதை போல நம்முடைய தலைமை அலுவலக நிர்வாகிகள், தொடர்ந்து ஆதரவளித்திருக்கக்கூடிய ஊடகங்கள், காவல்துறை, பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல நேரத்திலே தொடர்ந்து நீங்கள் அத்துணை பேரும் இந்த வேளாண் பெருமக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் பொன்னியின் செல்வன் என்கின்ற அந்த நாவலை எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. கல்கி மிக அழகாக எழுதியிருப்பார். அவர் சோழ நாட்டை வர்ணிக்கின்ற விதம் மிக அற்புதம். அதிலே ஒன்று, சோழ நாட்டினுடைய மிகச்சிறந்த மன்னனாக திகழ்ந்த பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன், அவன் ஈழத்திலே அங்கே போரிலே ஈடுபட்டிருக்கிறான். இளைஞன் திருமணமாகவில்லை. அவனை திருமணம் செய்து கொள்ள வானதி காத்திருக்கிறான். ஆனால் ஈழத்திலிருந்து போர் முடிந்து அந்த ராஜராஜ சோழன் வருவதாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய வானதியை குடந்தைக்கு அழைத்து கொண்டு ராஜராஜ சோழனுடைய சகோதரி குந்தவை அங்கே குடந்தைக்கு அழைத்து செல்கிறார். இதை கல்கி மிக அழகாக குறிப்பிட, குடந்தைக்கு அங்கே சோதனர் இருக்கிறார்.
வானதி சோர்ந்து போயிருக்கிறார். எனவே இந்த சோதரிடத்தில் சென்றால் அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஊக்கப்படுத்துவார் என்பதற்காக அந்த குடந்தையிலே இருக்கக்கூடிய சோதரிடத்திலே இவரை வானதியை அழைத்து செல்கிறார். குடந்தை சோதரர் இவருடைய பலன்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்லுகிறார், இவள் மிகப்பெரிய பேரரசனுடைய துணைவியாக போகிறாள். இவருடைய வயிற்றிலே உருவாக போகின்ற அந்த குழந்தைதான் பின்னர் உலகெங்கும் பல நாடுகளிலே அந்த புலிக்கொடியை நாட்டப் போகின்றான். அவன்தான் ராஜேந்திர சோழன் புலிக்கொடியை நாட்டப் போகிறான் என்று அந்த சோதிடர் அந்த வானதி இடத்திலே சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது எப்படி இந்த காவிரி நதி பொங்கி பிராவகம் எடுத்து இந்த பொன்னி நதி ஓடுகிறதோ அதை போல சோழ படைகள் அந்த சோழ சைதன்யம் எல்லா நாடுகளுக்கும் செல்ல போகிறது. சென்ற நாடுகளெல்லாம் வென்ற நாடுகளாக மாற்றப் போகிறது. இவனுடைய வயிற்றிலே பிறக்க போகக்கூடிய பிள்ளைதான் அதற்கு தலைமை தாங்க போகின்றான் ராஜேந்திர சோழன் என்று அவன் சொல்லுவதாக இங்கே குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய நண்பர்களே, சோழ பேரரசை பற்றி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ஒரு காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்திலே 9 பேரரசு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த பேரரசாக இருந்தது. அதிலே இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த ஒரே பேரரசு சோழ பேரரசு தான். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பர்மாவிலிருந்து அது தாய்லாந்து வரை ராஜேந்திர சோழனுடைய அந்த சோழ படைகள் சென்ற இடமெல்லாம் வென்ற இடமாக வலிமை வாய்ந்த படையை உருவாக்கி வைத்திருந்தான். அன்றைக்கு சோழர்களினுடைய வேல் வலிமைக்கும் வாள் வலிமைக்கும் எது தெரியுமா காரணம்? அவர்களுடைய வேளாண்மைக்கும் வாளாண்மைக்கும் சோழ பெருநாட்டினுடைய வேளாண்மை தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வேளாண்மை நிறைந்திருக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம், தமிழ்நாடு. அந்த வேளாண்மையை காப்பதற்காக மக்கள் வாதை நம்முடைய தளங்களை கிராமங்களிலிருந்து நாம் அமைத்து நம்முடைய பணிகளை தொண்டுகளை தொடங்குவோம். அப்படிப்பட்ட தொண்டுகளை தொடங்குகிற பொழுது மகத்தான தமிழ் சமூக மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் இந்த இளைஞர்களை நிர்வாகிகளை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.